அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் 7 முதல் 15 வசனங்கள் உள்ள வரையில் உள்ள அந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதை முடிக்கிற அந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அதை அவர் மன்னிக்கிறார், யாருடைய குற்றங்களை நீங்கள் மன்னியாமல் விடுகிறீர்களோ அவர் மன்னியாமல் விடுகிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஜெபத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல நாம் பேசாமல் நாம் ஞானிகளைப் போல நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபம் இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படி முறையாக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்வது என்ன? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் நாம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று அவர் முடிக்கிறார். ஆகவே இந்த 2 பேரில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற நாம் கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக நம்பிக்கை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நடைபெறாது. மாறாக மனுஷருடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் நமக்கு விரோதமாக அவர்கள் செய்த தப்பிதங்களையும் அவர் மன்னிப்பதில் கிடையாது. ஸோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்னிக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ மன்னிக்கிறதுனால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதற்கு உள்ள அடங்கி இருக்கிறது எல்லாமே அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் வருகிறது தான். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் குற்றங்களை நாம் முதல்ல மன்னிக்கிறது நல்ல தீர்மானம் எடுப்போம், அதை நாம் மன்னிப்போம். அப்படி நாம் மன்னிக்கிற பொழுது நம்முடைய குற்றங்களை பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிப்பார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சமாதானத்துக்கு உட்படுத்துவார். ஆக விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் அதை நாங்கள் மன்னியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய குற்றங்களையும் நீர் மன்னிப்பதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு உணர்த்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்த குற்றங்களை அவர்கள் மன்னியாமல் விடுகிற பொழுது நாங்களும் அவர்களுக்கு விரோதமாக செய்த குற்றங்களை மன்னியாமல் இருக்க நாங்கள் அனுமதிக்கிறோம் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நிலைத்திருந்து மற்றவர் குற்றங்களை நாங்கள் மன்னித்து நாங்கள் ஆண்டவரே சோதரம் எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் நிம்மதியாக வாழ எங்களை வழி நடத்தியறலும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.